துலா ராசி காலச்சக்கரத்தில் 7ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி. இதனோட ராசிநாதன் பார்த்திங்கன்னா சுக்கிரன். அதாவது சுக்கிரன் அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ராசின்னா இந்த ராசி தான். 2026ஆம் ஆண்டில் துலா ராசிக்காரர் ராசிநாதன் சுக்கிரனின் அருளால் பல சாதனைகளை இவங்க செஞ்சால் கூட முக்கிய ஒரு சவால்களையும் சந்திக்க நேரிடும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யாரால் வரும், அது யாருடைய தலையீட்டால் வரும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதுல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. முதல்ல உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த 2000 மன அழுத்தம், அதாவது தேவையில்லாத கவலைகள், ராகு மற்றும் கேதுவோட சஞ்சாரத்தினால உங்களுக்கு மன உளைச்சல், குழப்பமான ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம், தேவையில்லாத பயம், உறவு முறைகளில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான கோளாறு, வாயு தொல்லை, தோள்பட்டை, மூட்டு வலி, காது தொடர்பான பிரச்சனை வரலாம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், தோல் வறட்சி தொடர்பான ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிறையவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ஆசைகள் காரணமாக தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், கல்வி, தொழில் ரீதியாக திடீர் பண விரயங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது தொழிலையோ எதிர்ப்புகள், போட்டிகள் இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முடிவெடுப்பதில் உங்களுக்கு தாமதம் இருக்கும். சூழ்நிலைகளை அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் அதனால் சரியான நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் வாய்ப்புகளை எல்லாமே இழக்க நேரிடும். அதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்களா, அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை இந்த வைகாசி அமாவாசை. இந்த வைகாசி அமாவாசையில் முக்கியமாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. முன்னோர்களுக்கு பார்த்திங்களா படையல் போட்டு வைங்க. அதே மாதிரி இன்றைய நாளில் காகத்திற்கு காகம் பார்த்திங்களா நம்மளுடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் தான் வருவாங்க. அதனால் காகத்திற்கு இன்றைய நாளில் விரதம் இருந்து கண்டிப்பாக முன்னோர்களுக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்களா இன்றைய நாளில் ஏதாவது உங்களால் முடிந்தது ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுக்கறது முன்னோர்களோட ஆசி கண்டிப்பாக நமக்கு கொடுக்க உதவும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மனதார உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. நீ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப யோகமான அம்சமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த துலா ராசிக்காரருக்கு பார்த்திங்களா அவங்க அப்பா, அவங்க தாத்தா, இவங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்களா இவங்க இப்போ பக்கமாக தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தான் இருக்குமா அவங்களோட ராசிப்படி. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்திங்களா இவங்களுக்கு இந்த 2026 யாருடைய தலையீட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்தோமா, ஜோதிட ரீதியாக இந்த 2026 துலா ராசிக்காரருக்கு இவங்களால் சவால்கள் வரலாம். அதாவது நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் இவங்களால் நிறையவே பிரச்சனைகள் வரலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள், சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும் சூழலானது உருவாகும். அதே மாதிரி அம்மா அல்லது மாமியார் ஜாதகத்தில் 4ஆம் வீடு அல்லது சந்திரனோட நிலையை பொறுத்து அம்மா மூலமாகவோ அல்லது திருமணமானவங்க அப்படின்னா மாமியார் மூலமாகவோ தேவையில்லாத குடும்ப கஷ்டங்கள், பாசத்தினால மன உளைச்சல் இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க அல்லது தொழிலில் பொறாமைப்படுறவங்களால மறைமுக தடைகள் ஏற்படலாம். பெரும்பாலுமே துலா ராசிக்காரர் மற்றவங்களை மகிழ்விக்க நினச்சி தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட செஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்களாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்களா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க.
நிதானமாக செயல்படுறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்களா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய மனதுமே ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் துர்க்கை அம்மன் வழிபாடும் சர்க்கரை பொங்கல் நிவேதனமும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மதுரை சுந்தரேஸ்வரரை வணங்குவது சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்திங்களா உங்களுக்கு குருவின் பார்வையினால் பெரும்பாலான சிக்கல்கள் தீர்ந்து உங்களோட பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இது எல்லாமே கூடும். நிதி நிலைமை உயரக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் நம்மளுடைய துலா ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சோர்வுகள் நீங்கி புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. பணப்புழக்கம் மற்றும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். சகோதர வகையில் உங்களுக்கு ஒற்றுமையும் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. இது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பார்த்தோமா சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வேலைகளில் இருந்து வந்த சவால்கள் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க. இருந்தால் கூட சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த உயர்வு சற்று தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பணப்புழக்கம் சீராக இருக்கும். புதிய முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தொடர்ந்து முருகப்பெருமானை அல்லது கற்பக விநாயகரை வழிபடுவது இந்த வாரம் கூடுதலான பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே துலா ராசிக்கார அன்பை பொறுத்த வரைக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் கூடுதலான ஒரு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அமையும். துலா ராசிக்கார அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் சோர்வு நீங்கி நல்ல ஒரு துடிப்போடு செயல்பட தொடங்குங்க. சகோதர வகையிலுமே ஒற்றுமை கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு சோதனைகள் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தால் கூட அதை எல்லாமே தாண்டி ஒரு வெற்றி நிலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. துலா ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் வேலையில் சவாலாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையோ நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா தைரியமாக நீங்கள் செய்யலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் நீங்கி குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே மேன்மையான ஒரு நிலையானது இருக்கும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் இது எல்லாமே கிடைக்க பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே அதிக லாபம் கிடைக்கும். புதிய திட்டங்கள் செய்கிறதுக்கு இந்த டைமில் ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குழந்தைகளால் இந்த டைமில் மட்டும் குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவை அதிகரிப்பதில் வெற்றி காண்பீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இறங்கி செய்யுங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை தான் கொடுக்க போகுது. புதன் 5ல் இருக்கிறதுனால குழந்தைகள் வகையில் மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எச்சரிக்கையாக நீங்கள் பங்குதாரர்களை கையாள வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாத்தோட மேன்மைக்காகவே உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதே நேரத்தில் பெரியவங்களோட ஆதரவு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். நீங்கள் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோமா பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி களத்திறன் மேன்மைத்தனை மேதினிக்கு உளத்திரத்தால் உணர்த்தியதில் உயிர் பெருக்கி மலர்கொடியால் ஆசி பெற்ற காவியனே வளம் பெறவே அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்ப முனையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னா தொடர்ந்து நீங்கள் காமாட்சி அம்மனை வழிபட வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளம் பெருகும். சித்திரை 3, 4 பாத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலை சீராக இருக்கும். உங்களுடைய எதிர்ப்பு விலகும்.
பண நெருக்கடியுமே நீங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள், பல நாளாகவே தீர்க்க முடியாத வேலைகள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே சாதகமாக முடிய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வசிக்கக்கூடிய இடத்தை மாற்றம் செய்வீங்க. ஞாயிறு, திங்கள் அன்னைக்கு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக விசாகம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு உயரும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடியும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. சில பேர் புதிய தொழில் தொடங்குவீங்க. திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. திங்கக்கிழமை அன்றைக்கி மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் 16/5/2026 இன்று இரவு 11:15 மணி இருந்து 19/5/2026 அதிகாலை 1:20 மணி வரைக்குமே உங்களுக்கு பார்த்திங்களா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த 2-3 நாளாகவே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இறை வழிபாடு ரொம்ப நல்லது. துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெற்றி நிலை அடைந்து கொண்டே இருக்கலாம்.